ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் கலாட்டா. இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கான மசாலா போட்டு முதல்ல சிக்கனை மேரினேஷன் பண்ணுவோம். நான் 1 கிலோ சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த புளிப்பு தன்மை கிடைக்கிறதா தயிர் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு, 1 எக்கு போடாமலும் பண்ணலாம். எக்கு தேவையில்லைனாக்கா நீங்கள் விட்டுடலாம். கலர் தேவையில்லை அப்படிங்கிறவங்க கலர் போட வேண்டியதில்லை. நம்ம ஐஎப்பில் இருக்கணுங்கிறதாண்டி கலர் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கலர் பாருங்கள் கரெக்டான அளவு கலர் போட்டுருங்க பாருங்கள். ரொம்ப கலர் போட்டிங்கனாலும் எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒன்றுமே இதில் விஷயம் கிடையாது, பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும். இதில் என்ன ஒரு சீக்ரெட்டான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுலாம் இருக்குது. எப்படி சில இடத்துல சிக்கன் சாஃப்டாக இருக்குது, ஏன் உங்கள்கிட்ட மட்டும் சாஃப்டாக இருக்குது, ஏன் நான் வறுத்து பார்க்குறேன் சாஃப்டாக வரல, கொஞ்சம் டேஸ்ட் வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம வறுக்கிற விதமும் தான் அந்த மேரினேஷன் தான். மேரினேஷன் போட்டு ஒரு 1/2 hour இது அப்படியே இருந்துச்சுன்னா அந்த சிக்கன் நல்லா டெண்டர் ஆகிடும். அடுப்பத்தை வச்சு நம்ம வறுக்கிறதுக்கு இந்த கடாய் வச்சாச்சு. கடாயில் ஆயில், ஆயில் சூடாகிடுச்சு. ஆயில் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ஆயில் ரொம்ப சூடாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிக்கன் மேலே எந்த மாதிரி தெரியும், ஒரு மாதிரி முறுமுறுப்பாக தெரியும், உள்ளார குக் ஆகாது. அதனால் கரெக்டான பதத்தில் நம்ம போட்டுடுவோம். அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆகுது இந்த சிக்கன் அதில் குக் ஆகணும். மசாலா பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மைதா போட்டு ரொம்பவும் மசாலா போட்டாங்கன்னா அது பஜ்ஜி டைப்பில் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு இந்த சிக்கனோட ஃபாடை இருக்காது, அந்த அந்த பஜ்ஜியோட ஃப்ளேவர் தான். அந்த கார்ன்ஃப்ளவரோட கான்செப்ட் தான் அதிகமாக இருக்காங்க. எதுவுமே லிமிட்டாக போட்டாங்க. நான் சொன்ன ரேஷியோ போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிக்கன் கார்னிஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள், பக்கத்தில் கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுக்கிறேன். இதை அப்படியே இந்த கொத்தை அப்படியே ஆயிலில் நம்ம இந்த சிக்கனோடய போட்டோம். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து புதுசான டிஷ்ஷஸ் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமைக்கணும்.